ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது மண் தூசெல்லாம் போக நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதோட தோலெல்லாம் நல்லா சீவிக்கலாம். சிப்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி கொஞ்சம் நீல வாக்கில் இருக்கிற இந்த மாதிரி பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீவரத்துக்கு நல்லாயிருக்கும். குண்டு குண்டாக எடுத்தோம்னா பெருசாக வரும், நம்மளுக்கு சீவரத்துக்கு ஒரு மாதிரி சிரமமாக இருக்கும். சிப்ஸ் சீவரத்துக்கு சரியாக வராது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக சீவியாச்சு. மற்ற எல்லாத்தையுமே இதே மாதிரி சீவி எடுத்து வச்சிடலாம். இந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் சீவினதுக்கப்புறம். இப்போ இதை நம்ம சிப்ஸு சீவிக்கலாம். நம்ம எப்பவும் போல் சிப்ஸ் சீவரத்துக்கு வீட்டில் வச்சுருப்போம்ல, அதில் வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மெல்லிஸாக நல்லா எந்த அளவுக்கு மெல்லிஸாக ரொம்ப மெல்லிஸாகவும் சீவாதீங்க, அதேமாதிரி ரொம்ப திக்காகவும் சீவாதீங்க. அது இருந்தால் சீவிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி பீலர் வச்சுருப்போம். இந்த பீலர்லையுமே நம்ம சீவிக்கலாம். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே அந்த சிப்ஸ் சீவுறது கரெக்டான திக்னஸில் சீவுற அளவுக்கு நம்ம வச்சுருப்போமான்னு தெரியல. ஆனால் இந்த பீலர் கண்டிப்பாக எல்லோரும் வச்சுருப்போம். இதில் இந்த மாதிரி சீவிக்கலாம். பாதி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சீவுனதுக்கப்புறம் நல்லா கோல்டு வாட்டரில் இதை போட்டுருங்க. ஏன்னா நம்ம எல்லா சிப்ஸும் சீவி முடித்து சேர்த்துக்கிறதுக்குள்ளே இது ஒரு கலர் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிரும், காரில் அடித்த மாதிரி ஆயிரும். அது சாப்பிடும்போது ஒரு மாதிரி மக்கிற மாதிரி இருக்கும் சிப்ஸு. இப்போ பாதி சீவுனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். மீதி அதே மாதிரி சீவுனதுக்கப்புறம் நம்ம கோல்டு வாட்டரில் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா 2-3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த சிப்ஸு சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே சேர்த்தோம்னா சிப்ஸு பொரிச்சு எடுத்தோம்னா அது ஒரு மாதிரி சரியாக பொரிஞ்சு வராது. ஒரு இடத்துல தீஞ்ச மாதிரியும் ஒரு இடத்துலையும் நல்லா வராது, அந்த மாதிரி வரும். இதுவே நல்லா ஸ்டார்ச் போக நல்லா கழுவி எடுத்துருங்க. நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறம் இதை மறுக்க ஒரு காட்டன் டவலில் போட்டுட்டு நல்லா பரப்பி விட்டு இது ஈரம் போக நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரம் எதுவும் இல்லாமல் தான் நம்ம போட்டு பொரிக்கணும், ஈரத்தோடு போட்டு பொரிக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஈரம் போக நல்லா தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எல்லா ஈரமும் போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம சேர்த்து கொஞ்ச நேரத்துல எல்லாம் அது உடனே கரிஞ்சிடாது. அது நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பாக ஆனதுக்கு அப்புறம் தான் அது தீஞ்சு போகிற மாதிரி ஆகும். அதுக்குள்ளே நம்ம கரெக்டான ஸ்டேஜில் பார்த்துட்டு நம்ம எடுத்துடணும். இந்தளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அது ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துடலாம். அப்போ இதுலேயே உப்பு, சிப்ஸ்லேயே உப்பு ஏறிக்கும். நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்க தேவையில்ல. இந்தளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற உப்பு கரைசலை கொஞ்சம் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துட்டா கஞ்ச மாதிரி ஆயிரும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம வச்சிருக்கிற எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு அந்த சலசலை போட்டோன்னே இருக்கிற அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா கிறிஸ்பியானோடனே எடுத்துடணும். அதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா அது தீஞ்சிரும். நல்லா கரெக்டாக அந்த நல்லா கிறிஸ்பியாகி வந்தோடனே அது எடுக்கும்போதே உங்களுக்கு அந்த சத்தம் நல்லா தெரியும். அது மாதிரி நல்லா கிறிஸ்பியானோடனே இதை எடுத்துடலாம். எடுத்து எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். இதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே பொரிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் நம்மளுக்கு எந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எது வேணுமோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.